வணக்கம் மக்களே! இந்த வாரம் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்மளோட மயில அடிச்சு வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க அல்லவா? நம்ம குழலி அவங்களோட பேக் எல்லாம் தூக்கி எறிஞ்சு, நீங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற மாரிலாம் சொல்லி நம்ம மயிலையே வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க அம்மா, அப்பாவையும் சேர்த்து தான் அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா, அதுக்கு அவங்க அம்மா, அப்பா ஒத்துக்கவே இல்லைங்க. இத்தன நாள் இந்த குடும்பத்துல தானே இவ வாக்கப்பட்டு வந்திருக்கா. இவ இங்க தானே இருக்கணுங்கிற மாரி பேச, ஆனா அவள அடிச்சு வெளியவே தொரத்தி விட்டுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலு திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கே வந்து வெளிய உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. அத பார்த்து நம்ம கோமதி அவங்க அம்மா அப்பாக்கு கால் பண்ணி, "உங்க பொண்ணு இங்கேயே வந்து தங்கிட்டா. தயவு செஞ்சு அவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்கங்கிற மாரி நம்ம கோமதிய கால் பண்ணி சொல்றாங்க. நம்ம மயிலையும் நீ இங்க இருந்து போடின்னு சொன்னா, இது என்னோட வீடு. நான் இங்க தான் இருப்பேங்கிற மாரி நம்ம மயிலும் அடம் பிடிச்சு அங்கேயே இருக்காங்க. நம்ம மயிலோட அம்மா அப்பா வந்து மயில கூட்டிட்டு போக வர்றப்போ, இவங்கள பார்த்து பயங்கரமா திட்டிட்டும் இருக்காங்க. என்ன குடும்பமோ தெர்ல. என்ன குடும்பமோ தெர்ல. இப்படி எல்லாம் வெளிய துரத்துறாங்க. இத கேட்க யாருமே இல்லையாங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம சரவணன் கோவமா உள்ள இருந்து வெளிய வந்துட்டு, இதுக்கு மேல நீங்க இங்க ஏதாவது பண்ணீங்கன்னா, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணிப்பேங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டா நம்ம மயிலு ஷாக் ஆயிட்டா. நம்ம பாண்டியனும் ஏன் சரவணா இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி கேட்க, நம்ம சரவணன் எனக்கு மயில் கூட வாழ்றதுக்கே பிடிக்கல. தயவு செஞ்சு எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.